الصلاة والسلام على رسول الله الأمين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்ற மிகப்பெரிய கட்டளைக்கு பின்னால் எங்களுக்கு ஒரு அழகான இன்னும் ஒரு கட்டளையை சொல்லுகின்றான். அது என்ன கட்டளை? எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களோடு நல்ல முறையிலே நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற கட்டளை. அது சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லிக்கொண்ட பொழுது, வகபா ரப்புக அல்லா தஅபுது இல்லா ஐயாஹ் வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ்வை மாத்திரம் நீங்கள் வணங்குங்கள், இது முதலாவது கட்டளை. அதே போன்று உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களோடும் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள், இது இரண்டாவது கட்டளை. அது எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை தொடராக வசனத்திலே அல்லாஹு தஆலா அவர்களை ஏச வேண்டாம், அவர்களை பேச வேண்டாம், அவர்களோடு கோபமான முறையிலே நடந்து கொள்ள வேண்டாம், அவர்களை வீட்டை விட்டு விரட்ட வேண்டாம் என்று தொடராக அந்த வசனத்திலே சொல்லி கொண்டு வருகின்றான். நாங்கள் பல முறை அதனை இந்த இடத்திலே பார்த்திருக்கிறோம். அது சம்பந்தமாக நான் இப்போது இங்கே சொல்ல வரவில்லை. எங்களது வாழ்க்கையிலே அன்றாடம் எங்களுக்கு தேவையான பொருட்களை தேவைகளை நாங்கள் ஒவ்வொரு மாதமும் நிறைவேற்றிக் கொள்கின்றோம், வாங்கிக் கொள்கின்றோம். அதே போன்று எங்களது பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்கள், ஏனைய மாதாந்த வகுப்பு கட்டணங்கள், பாடசாலை கட்டணங்கள், ஆடை அணிகள், இவையெல்லாம் வாங்கி கொடுப்பதற்கு நாங்கள் மறப்பதும் இல்லை, அதனை தவிர்த்து வாழ்வதும் இல்லை. அதே போன்று மனைவியர்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுவதிலே நாங்கள் பின்னிப்பதும் இல்லை. சமூக சேவைகளையும் நாங்கள் அதோடு செய்து கொள்கின்றோம். இவை அனைத்திற்கும் நாங்கள் மாதா மாதம் விரும்பியோ வருத்தோ செலவு செய்தே ஆக வேண்டும், செலவு செய்கின்றோம், இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. இதே போன்று நாங்கள் வாழுகின்ற இந்த காலகட்டத்திலே எங்களது தாய் தந்தையருக்கும் ஒரு பங்கை நாங்கள் எங்கள் மீது கடமையாக்கிக் கொள்ள வேண்டும். மாதம் முடிகின்ற பொழுது, ஒவ்வொரு மாதமும் முடிகின்ற பொழுது எவ்வாறு எங்களது தேவைகளை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்கின்றோமோ, எங்களது பிள்ளைகளின் மனைவியரின் தேவைகளை எவ்வாறு நிறைவேற்றுவதற்கு நாங்கள் செலவழிக்கிறோமோ, அதே போன்று எங்களை பெற்றெடுத்த நாங்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்த தாய் தந்தையருக்கும் ஒரு தொகையை நாங்கள் கொடுக்க வேண்டும் அவர்களது கையிலே. ஏனென்றால் அவர்களுக்கும் ஆசைகள் இருக்கும், யாரிடமும் கேட்க மாட்டார்கள். தான் பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும் கேட்பது மிகவும் குறைவு, கொடுத்தால் சந்தோஷமாக எடுத்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட தாய் தந்தையரை நாங்கள் அவர்களது உணர்வுகளை நாங்கள் மதிக்க வேண்டும். மாதம் முடிகின்ற பொழுது உங்களது வருமானத்திற்கு ஏற்ப 1 லட்சமாக இருந்தால் 10,000, 50,000 இருந்தால் 5,000, அதாவது நீங்கள் விரும்பியதற்கு ஏற்ப நீங்கள் உங்கள் மீது கடமையாக்கிக் கொள்ளுங்கள். இது எனது தாய் தந்தையருக்கு, இது எனது சகோதரிகளுக்கு என்று நீங்கள் ஒதுக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா உங்களுடைய எல்லா விடயங்களையும் இலகுபடுத்தி தருவான். அவர்களை, உங்களது தாய் தந்தையரை ஏனைய உறவினரிடத்திலே கையேற்ற விட வேண்டாம். அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை அறிந்து அவர்கள் மீது உள்ள தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள். இதனை பொறுத்தவரையிலே 2 வகையாக நாங்கள் பார்க்கலாம். சில வேளைகளிலே நாங்கள் செலவழிப்பது எங்கள் மீதுள்ள கடமை, வாஜிபாக மாறும். இன்னும் ஒரு சில வேளைகளிலே ஆகுமானதாக நாங்கள் செலவழிப்பது
சதக்கா என்ற நிலையிலே வைத்து பார்க்கலாம். அவர்களுக்கு வருமானம் இருக்கும் என்றால், தொழில் இருக்கும் என்றால், மாதாந்த வருமானம் இருக்கும் என்றால், அவர்கள் மீது நாங்கள் செலவழிப்பது கடமை அல்ல. ஆனால் செலவழித்தால் சதக்காவாக, மிகப்பெரிய சதக்காவாக அல்லாஹு தஆலா எழுதுவார். அவர்களுக்கு வருமானம் இல்லை என்றால், நீங்கள் மாத்திரம்தான் இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொண்டால், கட்டாயம் நீங்கள் அவர்கள் மீது செலவழிப்பது உங்கள் மீது கடமையாக மாறுகின்றது. எனவே சகோதரர்களே, எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு என்று எங்களது வருமானத்தில் ஒரு பங்கை நாங்கள் மாதம் ஒதுக்கிக் கொள்வோம். அல்லாஹு தஆலா எங்களது கடன்களை நீக்குவான், எங்களது பிரச்சனைகளை நீக்குவான், எங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தருவான். நாங்கள் வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் எங்களது தாய் தந்தையர்கள். அதே போன்று இந்த தாய் தந்தையரை விட்டு விட்டு தூரமான இடங்களிலே வசிப்பது, இது மிகப்பெரிய ஒரு துச்ச குணமாக இன்று மாறிக்கொண்டிருக்கிறது. தான் திருமணம் முடித்ததன் பின்னால் மனைவியையும் பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு எங்கேயாவது தனியே சென்று வசிப்பது. தாயும் கணக்கில்லை, தந்தையும் கணக்கில்லை. இப்படி இருந்தால் இதே நிலைமைதான் உங்களுக்கு. நீங்களும் உங்களது பிள்ளைகளை வளர்த்து பெரியவர்களாக மாறியவுடன் உங்களை விட்டு அவர்களும் எங்கோ போயிருக்க போகிறார்கள். சகோதரர்களே, உங்களது தாய் தந்தையர்கள் எதனை விரும்புகிறார்களோ இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளுக்கு அமைய அதனை நீங்கள் செய்யுங்கள். உங்களை அவர்களோடு இருப்பதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள். இருந்து நல்ல முறையிலே அவர்களை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஒரு சில சகோதரர்கள், உண்மையிலே சொல்வதற்கு மிகவும் கவலையான விடயம், ஒரு சில நாட்டின் பிரஜா உரிமை எடுப்பதற்காக வேண்டி 10 வருடங்கள் 20 வருடங்கள் தாய் தந்தையரை விட்டு எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறார்கள். பிரஜா உரிமை எடுப்பதற்காக வேண்டி, சிட்டிசன்ஷிப் எடுப்பதற்காக வேண்டி உம்மா பாப்பாவை விட்டு வெளியிலே சென்று 10 வருடங்கள் 15 வருடங்கள் இருக்கின்ற ஒரு கேவலமான காட்சியை நாங்கள் எங்களது சமுதாயத்திலே கண்டு வருகின்றோம். அருமைக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு சஹாபி வந்து அவருடைய மனைவி சம்பந்தமாக முறையிடுகின்றார்கள். அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாயும் தந்தையும் சுவனத்தின் நடுக்கதவுகள். நீங்கள் விரும்பினால் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் விரும்பினால் அதனை அழித்து விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு உபதேசித்ததை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த உலகத்திலே தந்த சுவனத்தின் கதவுகள் என்றால் எங்களது தாயும் தந்தையும் தான். அதனை நாங்கள் மறந்து வாழ்ந்து விடக்கூடாது. எனவே எங்களால் முடியுமான செலவுகளை நாங்கள் எங்களது தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டும். அதற்கு மாற்றமாக சமூகத்திலே பார்க்கிறோம், தாய் தந்தையருடைய சொத்துக்களை எல்லாம் பறித்துவிட்டு, அவர்கள் இருந்த வீட்டை எல்லாம் பறித்துவிட்டு, அவர்களுக்கு உணவு கூட கொடுக்காமல் பாதையில் எரிகின்ற எத்தனை காட்சிகளை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய லானத் அவர்கள் மீது உண்டாகும் அல்லவா? அருமைக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு சில இடங்களிலே சாப்பிட்டு மீதமாயிருக்கின்ற சாப்பாட்டுகளை போட்டு கால்களால் அடித்து விடுகின்ற சம்பவங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். எவ்வளவு ஒரு கவலையான விடயம். அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய சந்தோஷம் அந்த வீட்டிலே இறங்குமா? அவருடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வளருவார்களா? நிச்சயமாக முடியாது, இருக்க மாட்டாது. ஏன்? வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள், அதற்கு பிறகு உங்களது தாய் தந்தையரோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களுக்கு கூறுகின்றான். எனவே அவனது கட்டளை முயல்கின்ற பொழுது எவ்வாறு எங்களிடத்திலே சந்தோஷம் வரும். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, எங்களது குடும்பங்களை, எங்களது பிள்ளைகளை, எங்களது மனைவிமார்களை, சமூகத்தை நாங்கள் எவ்வாறு பார்க்கிறோமோ அதனை விட மேலாக எங்களது தாய் தந்தையரை நாங்கள் அவர்களது உணர்வுகளை மதித்து நாங்கள் நடந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். நான் சொன்னது போன்று மாதம் அவர்களுக்கென்று ஒரு பகுதியை நீங்கள் ஒதுக்கிக் கொள்ளுங்கள், அவரிடம் சந்தோஷமாக கொடுங்கள். பிள்ளைகள் கொடுப்பதை அவர்கள் சந்தோஷமாக எடுத்துக் கொள்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்கள் பலவற்று இவர்களுக்கு ஆதாரமாக இருக்கின்றது. உங்களால் எந்த அளவுக்கு உங்களது தாய் தந்தையரை சந்தோஷப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்துங்கள்.
அவர்கள் சந்தோஷப்பட்டால் அல்லாஹு தஆலாவும் சந்தோஷப்படுவான். அவனது ரஹ்மத்துக்களை உங்கள் மீது சொரிவான். ஒரு நாளைக்கு ஒரு கோல் எடுத்து, ஒரு தொலைபேசி மூலமாக கோல் எடுத்து, தாயே உம்மாவை சாப்பிட்டீர்களா, நலமாக இருக்கிறீர்களா, வைத்தியசாலைக்கு போனீர்களா என்று சுகம் விசாரியுங்கள். நீங்கள் அவ்வாறு கேட்பதை உங்களது தாய் தந்தையர்கள் விரும்புகிறார்கள். இதே நிலைமைதான் எங்களுக்கும் வரப்போகிறது. எதனை விதைக்கிறோமோ அதனைத்தான் நாங்கள் அறுவடை செய்ய போகிறோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொக்கிஷமாக இந்த வயோதிப பருவத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றானே என்றால், இந்த வயோதிப பருவத்திலே, வாலிப பருவத்திலே நாங்கள் வாடுகின்ற இந்த கால பகுதியிலே வயோதிபர்களாக இருக்கின்ற எங்களது தாய் தந்தையரை நாங்கள் நல்ல முறையில் கவனித்தால் நிச்சயமாக நாங்களும் எங்களது பிள்ளைகள் மூலமாக நல்ல முறையில் கவனிக்கப்படுவோம். அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக நாங்களும் அதே நிலையில் தான் இருப்போம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமது பெற்றோருக்கு நன்றி உள்ளவர்களாக நடந்த நல்ல மக்களில் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.